எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்களா? நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்னபூரணி தாயோட வழிபாடு பற்றி தாங்க. அன்னபூரணி தாயை எப்படி வழிபாடு பண்ணணும், அப்படி பண்ணனா நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்னபூரணி தாய் சாட்சாத் பார்வதி தேவி அவங்களுடைய அவதாரம் தான். அவங்க அவதாரம் எடுத்து காசிக்கு தான் முதல்ல போனாங்க. காசிக்கு இப்போ அவங்க போகும்போது அங்கே எல்லாம் காசியில் பஞ்சம் அப்படி தலை விரித்து ஆடிட்டு இருந்ததுங்க. பஞ்சம் எங்கே திரும்பினாலும். அப்போ அந்த அம்மா கையில் வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் இருந்து அந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா அப்படி சாப்பாடு கொடுத்து அங்கே இருக்கிற அந்த எந்த மக்களுமே யாருமே பட்னி இல்லாமல் அந்த அம்மா எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கிறாங்க. அந்த அம்மா அப்படியே காசிலேயே தங்கி இருந்திருக்கிறாங்க. இப்போவுமே அங்கே காசியில் சாப்பாட்டுக்கு எங்கேயுமே பஞ்சமே இருக்காதுங்களாமா. எங்கே திரும்பினாலும் சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒன்று நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அன்னதானம் அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு நேரம் நமக்கு ஒரு காபி குடிக்கணும்னு தோணும், ஒரு டீ குடிக்கணும்னு தோணும். ஆனால் பக்கத்தில் எங்கேயுமே கடையே இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் காசியில் அப்படி இல்லைங்களாமா. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரிங்க, இப்போ அந்த அம்மா எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஃபோட்டோ தான் இருக்குதுங்க. அதனால நான் அந்த அம்மாவோட படம் வச்சு அந்த அம்மாவுக்கு தானியங்கள் தானே அந்த அம்மா நமக்கு கொடுக்கக்கூடிய வரம் பார்த்திங்கன்னா தானியங்கள். என்ன உங்ககிட்ட பருப்பு அரிசி, மெயினாக அரிசி வைக்கணும், பச்சரிசி வைக்கணும். பச்சரிசி, அப்புறம் துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, சுண்டல், கருப்பு சுண்டல், அப்புறம் இன்னொரு இந்த தட்டைப்பயிறு, இதெல்லாமே நான் வச்சு வழிபாடு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பயிர் வகைகள் தானிய வகைகள் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாம். அந்த அம்மாவை நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணி 108 முறை மகாலட்சுமியோட அந்த இதையும் சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்கிறேன். மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அர்ச்சனையும் பண்ணியிருக்கிறேங்க. அப்புறம் அன்னபூரணி தாய்க்கு மஞ்சள், குங்குமம், அப்புறம் நம்ம வைக்கிற அந்த நவ தானியங்கள் எல்லாமே வச்சு அதில் பக்கத்தில் காசு ஏதாவது வச்சு நம்ம வழிபாடு பண்ணணுங்க. வீட்டில் நீங்கள் எங்கே வச்சு வழிபாடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சமையல் ரூமில் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு சமையல் ரூமில் சௌகரியப்பட்டதுன்னா வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாமி பூஜை அறையோ செல்ஃப்லேயோ நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா நமக்கு வீட்டில் வறுமைங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. செல்வ செழிப்பு ஏற்படுத்திகிட்டே இருக்கும். நீங்கள் யாருக்காவது அன்னதானம் கண்டிப்பாக பண்ணணும். அன்னபூர்ணியம்மாக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். மாதத்தில் ஒரு தடவையாவது பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.